Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம மேகி மோமோஸ் அண்ட் ராப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில ஒரு கப் தண்ணி ஊத்திக்கிறேன். ஒரு டீஸ்பூன் எண்ணெய். இப்போ இதுல மேகியை உடைச்சு போட்டுடலாம். மேகி நல்லா சாஃப்ட் ஆயிட்டு இது போல தனித்தனியா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேகி நல்லா குக் ஆயிடுச்சு. இது ஃபில்டர் பண்ணிடலாம். எக்ஸஸ் வாட்டர் எல்லாமும் ட்ரைன் ஆயிடும். அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பொடியா நறுக்குன வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1/2 கப் பொடியா நறுக்குன கேப்சிகம், ஒரு தக்காளி. இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சிருக்க மேகியை உள்ள சேர்த்துக்கலாம். மேகியை உடையாம பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மேகி ரெடி. ஃபர்ஸ்ட் நம்ம ராப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி உருட்டிக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேகியை உள்ளே வச்சுடுங்க. நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அது போல் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சோமாஸ் மாதிரி மடக்கிக்கோங்க. கார்னர்ஸை இது போல் ஃபோக்கால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே போல் சப்பாத்தியில் மேகி வச்சுடுங்க. இப்போ மோமோஸ் பண்ணுறதுக்காக டம்ப்ளிங் ரெடி பண்ணிக்கலாம். இது போல் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ராப்ஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். சப்பாத்தி மாவு நல்லா மெலிசாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா வெந்து இருக்கும், இல்லைன்னா ஒழுங்காக வேகாது. அவ்வளோதான், நம்மளுடைய மேகி ராப்ஸ் ரெடி. இப்போ மேகி மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மோமோஸ் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.